வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மோட்டிவேஷனல் டாக், தன்னம்பிக்கை உரை ஆங்காங்கே நிகழ்த்தப்படுகிறது. அது அவசியம்னு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் நிகழ்த்துறாங்க. மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்களுக்கும் கூட மோட்டிவேஷனல் டாக் தேவைப்படுகிறது அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு. அப்போ இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுதுன்னா, அது எப்படிங்க, அது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா எப்படி வளர்க்குறாங்களோ அப்படிதான் அது வளரும். இல்லை, அது வீடு எங்கே வீடு இருக்குதோ அந்த சூழல் எப்படி இருக்குதோ அப்படி தான் வளரும். திடீர்னு 1 மணி நேரம் மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுனால ஒரு குழந்தை மாறிடுமா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. அம்மா சரியா வளர்க்காத பிள்ளையும் சூழல் சரியாத அல்லது பிள்ளையும் இது போன்ற ஒரு தன்னம்பிக்கையாளர்களை சந்தித்ததன் மூலமாக தங்கள் வாழ்க்கையில் மாறியிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் பல உதாரணங்கள், வாழ்வியலில் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். 2 உதாரணங்களும் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, 1966 ஜூன் 30 ஒரு குழந்தை பிறக்குது. பிறக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்கள வளர்க்குறாங்க. வீடு மாற்றிட்டு வந்துடுறாங்க. அந்த வீடு இருக்கிற சூழலில் குற்றச் செயல்கள் செய்கிறவர்கள் வாழ்கிற பகுதி. அவங்களோட பழகி பழகி இந்த பையனும் கெட்ட பையனாட்டா 13 வயசுலேயே 30 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். இப்படி இருந்த பையனை பாப் ஸ்டீவன் ஒருத்தர் பார்க்குறார். அவர் ஒரு ஆசிரியர் இல்லை ஒரு தன்னம்பிக்கை உரையாளர். அவர் அவன்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அவங்ககிட்ட இந்த சண்டை போட்டு முரட்டாட்டம் இருக்க, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமை சொல்லி கொடுக்கலான்னு அவனுக்கு குத்துச்சண்டை சொல்லி கொடுத்து அந்த குத்துச்சண்டையிலேயே இன்றைக்கு உலகம் உயர்ந்து பார்க்கிற ஒரு மனிதராக மாறினார். அவர் யாருன்னா மைக் டைசன். ஆச்சா, இது அவன் சூழல் சரியில்லைனா கூட இடையில சந்திச்ச ஒருத்தர் அவன் வாழ்க்கையை மாத்தினது. அடுத்து இன்னொரு குழந்தை. அந்த குழந்தை அவங்க அம்மா ரொம்ப கொடுமையானவ, தப்பானவ, பிள்ளைங்களெல்லாம் கொடுமைப்படுத்துவா. 4 பிள்ளைங்க பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 கல்யாணம் பண்ணவ. இந்த ஒரு பிள்ளை அதை பார்த்து நம்ம அம்மா இவ்வளோ மோசமாக இருக்குது, தான் சகோதரர்லாம் கூட்டிட்டு வேற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல வாழ்ந்தும் போது, கஷ்டப்பட்டு வாழும்போது ஜிம்ரான் ஒரு தன்னம்பிக்கை உரையாளரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவர் இவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி அவர் அந்த அம்மா விட்டு வந்த அந்த பையனே பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளராட்டான். டோனி ராபின்ஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மைக் டைசன் வாழ்க்கையில அவன் சூழல் சரியில்லை. இவனுடைய இந்த தம்பியினுடைய வாழ்க்கையில, அவனுடைய டோனி ராபின்ஸுடைய வாழ்க்கையில அவங்க அம்மாவே சரியில்லை. இவங்க 2 பேரும் சரியானது நடுவில் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளராக. அதனால சில நேரங்கள் சூழல்கள் சரியில்லாத, பெற்றோர்கள் சரியா வளர்க்கலன்னா கூட, அதனாலதான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர்கள் கல்வி மீது அக்கறையற்றவர்களாக இருந்தாவது கூட அந்த பள்ளிகளை கூப்பிட்டு கவுன்சிலிங் வகுப்பெல்லாம் நடத்துங்க. ஏதாவது சொன்னா ஏதாவது ஒரு புள்ளியில ஒரு மாற்றம் நிகழாதா? ஒரு மைக் டைசன் உருவான மாதிரி ஏதாவது ஒரு புள்ளியில இவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிவந்து அதுல மேல வெளியே வந்துட மாட்டானா என்பதனுடைய நோக்கம்தான் எல்லா தன்னம்பிக்கையுடைய அடிப்படை நோக்கம். அதுதான் சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய நோக்கமும் கூட. அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷத்தை இதை பார்த்து ஒரு சின்ன மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படாதா? ஏற்பட்டால் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி, அதனால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற தொடர் முயற்சி மட்டும் நடந்து கொண்டே இருக்கும் என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.